ஸ்ரீதேவர்னு போட்டுக்கொள்ள உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தலைப்பு போட்டு போட்டிருந்தாரு. அதே கேள்வியை நாங்க திரும்ப கேட்கிறோம், உங்களுக்கு அதை போடுறதுக்கு வெக்கமா இல்லையா? தேவர் என்பது சாதியா பட்டமா? என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகளுக்கு வணக்கம். ஒரு 2 தினத்துக்கு முன்பு பிஎம்டியில் இருக்கக்கூடிய அந்த இசைக்கு ராஜா எப்பயும் போல ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு மாதிரி ஒன்று போட்டு, அதாவது செந்தில் மலருக்கும் கரிகாலனுக்கும் கடும் எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்பு போட்டு ஒரு காணொலி. அதுல ஸ்ரீதேவர்னு போட்டுக்கொள்ள உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தலைப்பு போட்டு போட்டிருந்தாரு. அதே கேள்வியை நாங்க திரும்ப கேட்கிறோம், உங்களுக்கு அதை போடுறதுக்கு வெக்கமா இல்லையா? தேவர் என்பது சாதியா பட்டமா? இன்று வரை இந்திய மண்ணில் தேவருங்கிற ஒத்த சாதி எந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு வடு இருக்கா, அடையாளம் இருக்கா, வரலாற்று ஆவணம் ஏதாவது இருக்கா? தேவர் என்பது என்னுடைய முன்னோர்களுக்கு, எங்களுடைய தெய்வங்களுக்கு இட்ட பெயர். தேவர்கள் என்றாலே அரசர்கள் என்ற பொருள். சகோதரா இசைகராஜா, அதை உள்வாங்கிக்கிறணும். தேவர்கள் என்றாலே அரசர்கள் என்றதன் பொருள். இந்திராதி தேவர்ன்னு இருக்கு. அப்ப இந்திரன் உள்ளிட்ட அரச குல பெருமக்கள் பதிவாயிருக்கு. அப்ப என்னுடைய பேரை நீங்க எப்படி போட்டுக்கிட்டீங்க நான் கேள்வி கேட்டா அது சரியா இருக்குமா? என்ன அப்படியே மஞ்சள் சேப்பு கொடியை பயன்படுத்திக்கிட்டான், வச்சுக்கிட்டேன், அதுல போய் மீனை போட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நகைச்சுக்கிட்டு, அது என்ன மஞ்சள் சேப்பு கொடி உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? அப்படி ஏதாவது சட்டத்திட்டங்கள்ல இருக்கா? உங்களுக்கு தனி விசேஷம் எதுவும் இருக்கா? அல்லது தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் பதிவு பண்ணி இது என்னுடைய கொடி அப்படின்னு சொல்லி ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தா தேர்தல் ஆணையத்துல போய் முறையிட வேண்டியதானே? 1904 இந்திய தேசிய கொடி எந்த வடிவத்தில் இருந்துச்சு உனக்கு தெரியுமா? 1904 இந்தியன் நேஷனல் பிளாக் வஜ்ராயுதம், இந்திரன் கையில தூக்கி வச்சிருந்த வஜ்ராயுதத்தோட இருக்கு. அது எந்த வாரத்துல இருக்கு? சிகப்பு கடலர்ல வஜ்ராயுதமும் மஞ்சள் பேக்ரவுண்ட்ல கொடியே இருக்குது. இந்திய தேசிய கொடி இருக்கு 1904. என்னுடைய கொடியை நீ மஞ்சள் சேப்பு நீ பயன்படுத்திக்கிற, நீ ஸ்ரீதேவர்னு போடக்கூடாதுன்னா என்னைய போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்னைய போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரு? உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு மக்கள் வாழ்வியல் முழுக்க வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தை தொடர்ந்தியா பாண்டியர்னா நாங்கதான் ஒரு 20 கேள்வி 30 கேள்வி பொருட்டா விடுறது, கூப்பிட்டா நேருக்கு நேரம் வாரது இல்ல, பேசுறது இல்ல. ஸ்ரீதேவர்னு போடக்கூடாது. உன்னுடைய சாதி குழுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தோர் சமூகம் அறியக்கூடிய அகமுடையார் சமூகம் மொத்தமா எங்களை கேட்காம இந்த வேலையை செஞ்சிடாதீங்க அப்படின்னு தொடர்ந்து எதிர்ப்பு குரல் இருக்கு. அண்ணன் ஆதிநாராயணன் வன்மையா உங்க கூட சேர்ந்து இதை தேவர் அரசாணை கொடுத்துறாரு அப்படின்னு எதுக்குறாரு. மணிகண்டன் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் பெருமகன் மதுரையில இருந்து தமிழக வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு இதை அமைப்பு வச்சிருக்கிறாரு. அவருக்கு பயங்கரமான அப்போஸ் பண்ணியிருக்காரு. எங்களை கேட்காம கொடுத்துடாதீங்க, என்னுடைய வாழ்வில மொத்தமா நசக்கூடிய படுமாத செயல் அப்படிங்கிறாரு. உங்க சமூகத்துல பிறந்தவர் அங்க சரி கட்டுறதுக்கு வழி இல்லாம ஸ்ரீதேவர்னு போட்டாரு. ஸ்ரீதேவர்னு 100 தடவை 1000 தடவை போடுவோம். ஸ்ரீதேவர் யாருக்கு இங்க அந்த பேரை இங்க பட்டா போட்டுலாம் ஒண்ணும் கொடுக்கல. பேருக்கு பின்னாடி எல்லாம் அது ஒரு பட்டம், அவ்வளவுதான். அது ஒரு பட்டம். இட்ஸ் நாட் ஏ கம்யூனிட்டி. அது ஒரு சாதியோட பேர் இல்ல. இன்னொருத்தன் சாதியோட பேரை தூக்கி நாங்க திருடி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க மருதநில மக்கள். எங்களுக்கு அந்த ஈனமான வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாகரிகம் பிறந்தது, பண்பாடு பிறந்தது, குடும்பம்ங்கிற கட்டமைப்பு பிறந்தது. அடுத்த மக்களுக்கு வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்தி கொடுக்கணுங்கிற உலகத்தில் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தது. இது எல்லாமே மருதநிலத்துல தோன்றியது ராஜா. அரச உருவாக்க தோன்றமே மருதநிலத்தில்தான் வருது. மருதநிலத்தின் தலைவனா அடையாள குறியீடா வளர்ச்சியின் வயலின் குறியீடா எங்கள் இறைவன் இந்திரன் இருக்கான். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரன் சொல்லப்படுது எல்லா வேதங்கள்லயும். எங்களை பார்த்து நீ தேவர்னு போடாத, மஞ்சள் சேப்பு கொடி ஏன் பயன்படுத்துறேன்னா நீ பயன்படுத்தலாமா? நான் சொல்றேன் 1904 இந்திய தேசிய கொடி வஜ்ராயுதம் தாங்கிய இந்திய தேசிய கொடி மஞ்சள் சேப்பு கொடியில் தான் இருக்கு ராஜா. பின்னாடி மாற்றப்பட்டிருக்கு, அது வேற. எல்லா நிலத்துக்கும் ஒரு இது வாழ்வியல் இருக்கு. அந்த ஒவ்வொரு திணைக்கும் 4 திணைக்கும் ஒரு வாழ்வியல் இருக்கு. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பது படிவம் கொள்ளும். இதுதான் இலக்கியம் சொல்லுது. தனித்த இடம் கூட கிடையாது, பாலைங்கிறது கூட கிடையாது. இந்த 2 இடமும் குறிஞ்சியும் முல்லையும் மழை தண்ணி பெய்யாம ஒண்ணும் இல்லாம போச்சுன்னா அது பாலையா நிற்கும். பாலையா பேர் கொள்ளும்னு சொல்லப்பட்டது. பாலைங்கிற ஒரு நிலைமை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல ராஜா. அதை முழுசா உள்வாங்கிக்கிறணும். அது ஒரு பஞ்சமான பூமியினுடைய
அளவீடுதான் குறியீடுதான் பாலை நிலைமை. பாலைநில மறவர்களும் படைமறவர்களும் ஒன்றா? அவர்களும் சண்டை செய்தார்களா? வரலாறை படிக்கணும். வரலாறை படிச்சுக்கிட்டு வரலாறை வந்து முழுசா உள்வாங்கி அப்படி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. சகோதரன் இசைக் ராஜாவுக்கு நான் அந்த காணொலி மூலமா நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நிறைய நீங்க வந்து வரலாறுகளை படிக்கணும். இல்லாத வரலாறை தொடர்ந்து கட்டமைக்க முடியாது ராஜா. இல்லாத வரலாறை தொடர்ந்து வந்து நம்ப வைக்க முடியாது, கட்ட வைக்க முடியாது. உண்மைன்னு ஒன்று இருக்கு. அது எப்படி அமுக்குனாலும் சரி அந்த உண்மைங்கிறது வெளிப்பட்டே தீரும். சில நாளும் படுத்து கிடக்கலாம். 1995 அம்மையார் ஜெயலலிதா ஒரு அரசாணையை போட்டாங்க. போட்டு இத்தனை வருஷத்துக்குள்ள அது வந்து அமெண்ட்மெண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது காலாவதி ஆயிரும். இன்னைக்கு அந்த அரசாணைங்கிறது காலாவதியான ஒரு அரசாணை. அதை தூக்கிட்டு ஒரு வழக்கறிஞர் பெருமகன் போறாரு. அது உங்களோட உரிமை, நீங்க போராடுறது உங்களோட உரிமை. அரசும் வந்து செவிசாய்ச்சு நீதிமன்றமும் நல்ல உத்தரவு கொடுத்துருச்சுன்னா நாங்க மனதார வரவேற்கிறோம். அதுக்கடுத்து யாரும் இதை பயன்படுத்தினா தவறு, எங்க இதை வந்து நீங்க பயன்படுத்துறது தவறு, சட்டப்படி உங்களுக்கு இதை எப்படி நீங்க பயன்படுத்த போச்சுன்னு எங்க மேல நீங்க வழக்கே போடலாம். அது வரைக்கும் நாவை கொஞ்சம் வாசிக்கிற அடக்கி வாசிக்கணும். சும்மா வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு மக்கள் இணக்கமாத்தே இருக்கிறான். ஒரு சிலரை தவிர எல்லா மக்களுக்கும் எந்த முரண்லாம் ஒண்ணும் இல்லை. முக்குளத்தூர் சமூகமா இருக்கக்கூடிய கல்லர் மகவர் அகமுடையார் மக்கள்லாம் சரியாத்தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக தன்னுடைய வாழ்வியலுக்காக இந்த மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து ஒரு கிளாஸை உருவாக்கிட்டே இருந்தா அப்ப நம்ம மக்கள்கிட்ட நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு விருப்பை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல செய்யக்கூடிய வேலை தான் இது, வெளிப்பாடுதான் இது. இது வந்து உண்மையிலே ஆரோக்கியமா அந்த மக்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களை நகட்டி கொண்டு போவதற்கான சித்தாந்தமோ கருத்தியலோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தொடர்ந்து வந்து செய்யக்கூடிய வேலையை மஞ்சள் சிவப்பை பயன்படுத்தாத நீயே பயன்படுத்தான்னு சொன்னா நாங்க சொன்னா நீ கட்டுக்கிறியா? அது எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? ஒரு பாராளுமன்றத்துல உலக வரலாறுலயே ஒரு பாராளுமன்றத்துல ஒரு சாதியோட பண்பாடு வரலாறு பேசப்பட்டு சட்டமாக்கி தேவேந்திர குல வேளாளர்னு அரசாணையை நாங்க வாங்குறதுக்கு நாங்க பட்டவாடு என்ன பாடுங்கிறது எங்களுக்கு தெரியும் ராஜா. இந்த பட்டியலில இருந்து வெளியேற்றத்திற்கான அத்தனை முனைப்பு வலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல எஸ்டி தேவர்னு போடாத, அதை போடாத. சேர சோழ பாண்டியர்கள் இந்த மல்லர் குலத்தில் தான் உதித்தார்கள், பிறந்து வளர்ந்தார்கள் என்பது சத்தியம். குமரி கண்ட பாண்டிய வேந்தர்களுடைய வம்சாவளியை நேர்ந்த நாங்க தேவேந்திர குல வேளாளர் அடையாளத்தோட நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இது தெரியாம என்னத்தையும் அவனை பேசக்கூடாது. சீமான் ஸ்டைல நாங்க பேச முடியாது. அன்னை சீமான் ஸ்டைல நாங்க பேச முடியாது. வரலாறு படிச்சு தொடங்கலான்னு பல வடிவங்கள் அன்னை சீமான் சொல்லிட்டாரு. ஆனா ஒருவேளும் கேட்கறது எதற்கெடுத்தாலும் இந்த மக்களை வந்து என்ன தேவை ஒண்ணு சொல்லணும், சுரண்டணும், இவங்ககிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. வாங்குங்க, நீதிமன்றம் மூலமாவோ அரசு மூலமாவோ உங்களுக்கு வந்து இந்த தேவருங்கிறது இந்த 3 சாதிக்கு சேர்த்து தேவருங்கிறது அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நாங்க பயன்படுத்தினா ஏன்டா எங்களுக்கு எங்க குலத்தின் சாதியை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு கேட்கறதுல ஒரு அடிப்படையில நியாயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வெற்று பிதற்றலான வேலையெல்லாம் விட்டுட்டு அவரவர்கள் வேலையை அவரவர்கள் பண்பாட்டு தளத்தில் அவர்களுடைய வரலாறை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்தால் நலம் என்று கூறி நானும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி.